நாம ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதால அந்த விஷயம் மாறப்போறது இல்லை. கொஞ்சம் அமைதியாகி இனி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். இல்லைனா தானாகவே அந்த பிரச்சனை சரியாயிரும். இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு புத்த மடாலயம் ஒன்றுல ஒரு துறவி தன்னுடைய சீடன்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு ஏழை விவசாயி ஒருவர் வந்து துறவி சொல்லும் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பிரசங்கம் முடிஞ்சதும் சீடன்கள் எல்லாம் அவங்கவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த விவசாயி மட்டும் மனக்கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட துறவி, ஐயா, ஏன் இப்படி கவலையோட இருக்கீங்க? உங்க பிரச்சனைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விவசாயி, சாமி, நான் என்னோட மனைவியின் மருத்துவ செலவுக்கும் என் பையனோட காலேஜ் படிப்பு செலவுக்கும் ஒருவர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினேன். சொன்ன தேதியில அசலும் வட்டியும் சேர்ந்து கட்டணும். என்னால கட்ட முடியல. அதனால அந்த வட்டிக்காரன் வட்டிக்கு மேல வட்டி போட்டு நான் வாங்கிய தொகை 25,000 ரூபாய். 40,000 ரூபாய் கட்டிட்டேன். இன்னும் 30,000 கட்டணும் அப்படின்னு சொல்றான். என் வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் தர்றேன். நீ 30,000 ரூபாயை என்கிட்ட கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எனக்குன்னு சொந்தமா இருப்பது இந்த வீடு மட்டும்தான். அதுவும் இல்லைனா நான், என் மனைவி, மகன் நடுத்தருவுல தான் நிக்கணும். என்ன செய்ய சாமி அப்படின்னு கேட்டான். துறவி, இந்த மடாலயத்துல 10 நாள் தங்குங்க. இங்க கொஞ்ச நாள் சேவை செய்யுங்க. இங்க இருக்கிற துறவிகளுக்கு தேவையான வேலைகள், சமையல் வேலைகள், மடாலயத்தை சுத்தப்படுத்தும் வேலைகள், தோட்டத்தை பராமரிக்கிற வேலைகள் என இங்க இருக்கிற வேலைகளை செய்யுங்க. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிடாம வேலையில கவனமா இருந்து செய்யுங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாரு. விவசாயிக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன கேள்வி கேட்டேன், இவர் என்ன சொல்றாரு? சரி, அவர் சொல்றத செய்வோம் அப்படின்னு அங்கேயே தங்கி சொல்ற வேலைகளை செஞ்சாரு. 10 நாள் முடிஞ்சதுமே அவரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. தன்னோட மனைவி கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னாரு. அதுக்கு மனைவி, சாமி சொன்னா ஏதாவது அதுல உண்மை இருக்கும், நல்லது நடக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க வட்டிக்காரன் ஒரு நாள் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வட்டிக்காரனுக்கு கால்ல, முகத்துல நல்லா அடிபட்டு இருந்தது. நடக்க முடியாம பெட்ல படுத்து கிடந்தான். அப்போ அவன், நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கனவுல இறைவன் வந்து அவன்கிட்ட பேசினாரு. நீ நிறைய பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன், ஏன், நான் என்ன பாவம் செஞ்சேன்? எல்லாருக்கும் பணம் கொடுத்து உதவிதானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இறைவன், பணம் கொடுத்து உதவி செய்யறதுல தப்பு கிடையாது. ஆனா வட்டிக்கு மேல வட்டி, அநியாய வட்டி போட்டு பணத்தை வசூல் பண்ற, அவங்க வாங்கின காசுக்கு அதிகமாகவே உனக்கு பணம் கொடுத்தாலும் இன்னும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ற, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசெல்லாம் உன்கிட்ட வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க மனம் வேதனைப்பட்டு கொடுக்கறாங்க. அந்த வேதனை தான் உனக்கு பாவமாகுது. அதனால நியாயமான வட்டியோட கொஞ்சம் இரக்க குணமாகவும் கருணை உள்ளமாகவும் இருந்திருந்தீன்னா உனக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொன்னாரு. வட்டிக்காரன் யோசித்து யோசித்து பார்த்தான். இறைவன் உணர்த்தியதும் சரியாகத்தான் தெரிந்தது. அன்னையிலிருந்து கணக்கு நோட்டை பார்த்து யார் யாருக்கிட்ட அதிக வட்டி பணம் வாங்கினானோ அவங்களையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு காசை கொடுத்து அனுப்பினான். அதே மாதிரி இந்த விவசாயியையும் கூப்பிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுத்துட்டான். பணத்தை வாங்கிய எல்லாருமே வட்டிக்காரனை வாழ்த்திட்டு போனாங்க. இதை பார்த்த வட்டிக்காரனின் மனைவி அவன்கிட்ட, இவங்களுடைய வாழ்த்துதலே உங்களை பூரண குணமாக்கிரும் அப்படின்னு சொன்னான். பத்திரம் திரும்ப கிடைச்ச விவசாயியும் மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தவங்களை கொலை பண்றது, கொள்ளையடிப்பது மட்டும் பாவம் கிடையாது.
மத்தவங்க மனம் நோகும்படி பேசுவதுதான் மிக பெரும் பாவம். நம்ம கிட்ட இருக்கிற பாவக்கணக்குகளை போக்கணும்னா மத்தவங்களுக்கு நன்மை பயக்கும் வேலைகளை செய்யணும். மனசு காயப்படாம பேசும் வார்த்தைகளை பேசணும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.